ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய பாடல் பெற்ற புகழ்பெற்ற தலத்தை பற்றி வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் தான். இந்த ஆலயம் எங்கே பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் தீர்த்தனகிரின்ற ஊரில் இந்த ஆலயம் அமைகிறது. இது புராண பெயர் திரு திணை நகர இந்த ஊர் பேர் விளங்கி இருக்குது. இங்கே இறைவன் சிவகோவிந்தீஸ்வரர், தாயார் ஒப்பில்லாத நாயகி, தலவிருட்சம் கொற்கை, தீர்த்தம் ஜாம்பு தடாக தீர்த்தம். கோயில் பார்த்தீங்கன்னா 1000-2000 பழமை வாய்ந்த ஆலயம். புராண கதை பார்த்தீங்கன்னா, முன்வினை பயனாக ஜாம்பு என்ற ரிஷி மகரிஷி ஒருவர் கரடி வடிவம் பெற்றிருக்கிறார். அப்படி பெற்ற கரடி வடிவம் பெற்ற ஜாம்பு மகரிஷி என்ன இந்த ஆலயத்துக்கு இந்த குளத்தில் நீராட்டு சிவபெருமானை வணங்கும் போது அவருடைய அந்த கரடி வடிவம் போயிட்டு முக்தி பெற்ற ஆலயமாக நமக்கு விளங்குவது. அதனால் இது ஜாம்பு பேர்லேயே இந்த தீர்த்த குளம் நமக்கு அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியை நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இங்கே சிவபெருமான் நீர் இறைச்ச அந்த கலப்பையும் அந்த நிலத்தை உழுத கலப்பையும் நீர் இறைச்சிக்கிற பாத்திரமும் இன்னும் வச்சு பயன்படுத்தி வச்சுருக்காங்க. இங்கே பங்குனி மாதம் 20, 21, 22 அந்த 3 தேதியில் பார்த்தீங்கன்னா சூரிய பெருமான் நேராக சிவபெருமான் அவர் கருவறையை வணங்கி அவர் மேலே அந்த வெளிச்சத்தை பிரகாசிச்சுட்டு போவார். இன்னொரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கே அவருடைய சிவபெருமானும் பக்கபலமாக அவர் கூடவே இருக்கிற வலதுபுறமாக இருக்கிற சண்டிகேசர் பார்த்தீங்கன்னா இங்கே தன் மனைவியோடு அருள் பலிக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? இந்த ஆலயத்துடைய வரலாறு என்னென்ன, புராணம் என்ன சொல்லுதுனாக்கா, இங்கே இந்த ஊரில் ஒரு விவசாயி இருக்கார். இந்த விவசாயியும் அவர் மனைவி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீவிர சிவ பக்தர்கள். அவங்க என்னன்னாக்கா, தினமும் ஏதாவது சிவாடியார்களுக்கு உணவு படைச்சிட்டு தான், உணவு பகிர்ந்துட்டு தான் இவங்களே உணவு எடுத்துப்பாங்க. இதை வழக்கமாக வச்சுட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பக்தருடைய என்ன சொல்கிறது, பக்தியை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அந்த ஊர் சைடு எந்த சிவனடியாரும் வராத அளவுக்கு ஒரு மாயை பண்ணுறார். இந்த விவசாயி மணி ஊரெல்லாம் சுற்றி தேடுறாங்க. ஒரு விவசாயியும் ஒரு சிவனடியாரும் வர காணும். வரும்போது வருத்தம் அடைகிறாங்க. அவங்களுக்கு உணவு பழிச்சு சாப்பிடுவாங்க. ஊரை சுற்றி போகும்போது கிடைக்காதெல்லாம் பண்ணுற விவசாயி என்ன பண்ணுற, சரி நான் போயிட்டு நிலத்து சைடு போயிட்டு வரேன், அங்கே ஏதாவது சிவனடியார் தென்படுறான்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் நிலம் சுற்றி பார்க்கும்போது அங்கேயுமே எந்த சிவனடியார் தென்படலை. சற்று தூரத்தில் ஒரு வயசான முதியவர் மட்டும் தென்படுறார். அவரை பார்த்து இந்த விவசாயி மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, அந்த முதியவர்கிட்ட போயிட்டு, ஐயனே இது பேர் நான் ஏதாவது சிவனடியாருக்கெல்லாம் உணவு படிச்சுட்டு உணவு அருந்துவேன், இன்னும் எந்த சிவனடியாரும் வரல, ஆனால் வயதில் தோட்டத்தில் மிகவும் முதியவராக இருக்க உங்களே நான் சிவனை நினச்சிட்டு நான் கொடுக்குற உணவை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும்னு சொல்கிறேன். அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நீங்கள் கொடுக்குற உணவை நான் ஏற்றுக்கணுன்னா நான் ஏதாவது வேலை செஞ்சால் தான் எனக்கு அந்த உணவை ஏற்றுக்குவேன், எனக்கு உழைப்பு இருந்தால் தான் நான் ஊதியம் பெறுவேன், அந்த ஊதியமும் அந்த உணவை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த விவசாயிக்கு என்ன பண்ணுறது, வேறு சொல்கிறதுக்கு வழி இல்லை, வார்த்தையும் இல்லை. ஏன்னா அவரை விட்டால் வேறு யாரும் இல்லை. சரி, இந்த முதியவராச்சும் ஒரு சிவனை நினச்சி உணவு பகிர்ந்தான்னு, சரிங்க நீங்கள் இந்த நிலத்தில் விழுந்துட்டு இருங்க, நான் வீட்டுக்கு போய் நானே என் மனைவி உங்களுக்கு உணவை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போது சிவபெருமான் அந்த நிலத்தை விழுறார். விழுந்த கலப்பை இன்னும் அந்த கோயில் இருக்குது, நீர் இறைக்கிறாரு. அந்த கூடவே இந்த கோயில் வச்சு பாதுகாக்கப்படுறாங்க. இவங்க போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயிக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னாக்கா, அவர் திணைப்பயிர் வச்சுருக்காரு. திணைப்பயிர் வச்சுருக்கும்போது சின்ன பயிர் அப்போ தான் செடி இப்போ தான் வருது. அந்த திணைப்பயிரெலாம் தோட்டம் ஃபுல்லாக அறுவடைக்கு தயாராக, திணை தோட்டமாக தயாராக இருக்குது. இதை பார்த்து விவசாய மனைவிக்கும் ரொம்ப ஆச்சரியம். சரி, எப்படி கேட்குறது, அந்த முதியவர் யாருமே இல்லை அந்த இடத்துல, அந்த முதியவர் தான் கேட்கணும். இவரை கேட்டால் அதை கோச்சிக்கு போகிறாரு, உணவு சாப்பிட போகிறான்ட்டு என்ன பண்ணுறாங்க, அமைதியாக என்ன பண்ணுறாங்க, தான் கொண்டு வந்த உணவு அந்த முதியவருக்கு பரிமாறுறாங்க. அவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சு இந்த விவசாயம் அவங்க மனைவியும் கேட்குறாங்க, ஐயனே இது என்ன மாற்றம்னு தெரியல, தினை இப்போ தான் பயிராக விதைச்சிருந்தது, இப்போ அறுவடை தயாராகுது, இது யார் பண்ண, நீங்கள் பண்ணிக்கலாம்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது முதியோர் இடத்துல சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு சிரிப்பு சிரித்து அந்த விவசாயிகளுக்கு காட்சி அளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மறையிறாரு. வந்தது சிவபெருமான் நம்ம தேடி வந்துடலாம் சொல்லிட்டு மகிழ்ச்சியில் அவங்களும் ரொம்ப இன்புற்று ஆனந்தம் அடைகிறாங்க. அடைஞ்சு அவங்க உருவாக்கின அங்கே இருக்க சுயம்பா இருந்த இல்லையா
சிவகொழுந்தீஸ்வரர் அவரை வணங்கி அந்த ஆலயத்தை உருவாக்குனாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த கோவில். ஏன் சொல்கிறேன்னாக்கா, இங்கே பக்தரை தேடி சிவபெருமான் வந்து காட்சியளித்த தலம். அதனால் நம்மளுமே உண்மையாக எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இறைவன் பணியை செய்தாக்கா, இறைவன் நம்ம தேடி இறைவனை போக தேவையில்ல. இறைவன் நம்ம தேடி நமக்கு காட்சியளிப்பார். அதனால் எந்த பிரதிபலனும் இல்லாமல் எம்பெருமான் சிவபெருமான் வணங்குங்க, சிவனருள் பெறுக, வாழ்க்கையில் இன்புற்று வாழ்க, எல்லோருக்கும் உதவி செய்யுங்க. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.